நண்பர்களுக்கு வணக்கம். இன்று தமிழகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு நகைக்கடையிலே ஒரு விளம்பரம் செய்திருந்தார்கள். அந்த கழுத்தில் வந்து செயின் என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த செயினில் வந்து ஒரு வேல் தொங்குவது போல் ஒன்றும், அடுத்தது முருகப்பெருமான் வந்து வேலும் தொங்குவது போல் ஒன்றும், இன்னொரு செயினில் சிவபெருமான் சடாமுடி இருக்குல்ல, அதில் வந்து ஒரு கொக்கியில் ஒரு சிவபெருமான் திருவுருவம் மடித்த காலோடு இருக்கக்கூடிய வகையில் போட்டு இதை வந்து விளம்பரம் செய்து உங்களுக்கு பெரிய இதெல்லாம் கிடைக்குங்கிறது அவங்க அப்படி அந்த நோக்கத்தில் அவங்க பண்ணுறாங்க. இதை விட வந்து இறை இழிவுள்ள முதல்ல அந்த நிறுவனத்தார்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தங்க நகை செய்யக்கூடியவர்கள் வியாபாரிகள், சாமி நீங்கள் வியாபாரம் பண்ணுங்கள், அனைத்து வகையிலும் வியாபாரம் பண்ணுங்கள். நாம் வணங்கக்கூடிய தெய்வங்களை வந்து இழிவுபடுத்தி தயவு செய்து இப்படியெல்லாம் வந்து செய்யாதீர்கள். என்ன செய்கிறோம் என்று கூட தெரியாமல் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்தால் ஒரு ஆன்மீக பெரியோர்கள் அங்கே இருக்கக்கூடியவர்களை எல்லாம் அழைத்து, இல்லை ஒரு சிவாச்சாரியாரை அழைத்து, இல்லைன்னா ஆகம பாடசாலையில் போய் ஐயா இதை போல் வந்து செய்யலாமா என்று வினவிதான் நீங்கள் செய்யணும். ஆன்மீக எல்லைக்குள்ளே வரும்பொழுது மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். இறைவன் வந்து ஒரு நொடி பொழுதுக்குள்ளே இழுத்துருவார். நன்றாக வந்து புரிந்து கொள்கிறார். ஒரு நொடி பொழுதில் குப்பையில் இருக்கிறவனை வந்து கோபுரத்தில் ஏற்றுவார், கோபுரத்தில் இருக்கிற குப்பையை கீழே தள்ளிவிடுவார். இது வந்து இறைவனுடைய பெரிய திருவருள். இதெல்லாம் சிந்தித்து பாருங்கள். நம்ம அனுபவமாக பார்க்குறோம், வரலாற்றிலே வந்து பார்க்கணும். இந்த இறை வழிபாட்டு நெறியில் எந்த தவறும் வந்து வராமல் தயவு செய்து வந்து பார்த்து கொள்ளுங்கள். இந்த கண்ட ருத்ராட்சம் அணிந்துக்கிறோம்னா இதற்கு அனுமதி உண்டு. இது எப்பொழுதுமே எப்படி வந்து மங்கள நான் இருக்குது பாருங்கள், அதுக்கு அனுமதி உண்டு. எல்லாமே நூல்களில் வகுக்கப்பட்டிருக்கிறது. அது எப்பொழுதுமே வந்து போட்டுக்கொள்ளலாம். அதுபோல் கண்ட ருத்ராட்சம் வந்து போட்டுக்கொள்ளலாம். இது எப்படின்னா கண்ணு காது மூக்கு இருக்குன்னா கழட்டி விட முடியாதுல்ல. ஒரு குளியல் அறைக்கோ பாத்ரூமுக்கோ போகிறோம்னா ஒரு துண்டை சுற்றிக்கணும். மேலே வந்து ஒரு துண்டை சுற்றிக்கிட்டு அப்படி போகலாம். ஆனால் ருத்ராட்சம் மாலையாக வந்து நாம் அணிந்திருந்தோம்னா நம்ம கோயிலுக்கே போகும்போதோ மற்ற இதுக்கோ அப்போ வந்து கழற்றி வைத்து விட்டு தான் போக வேண்டும். இதெல்லாம் வந்து மரபாகவும் அந்த விதிகள்லையும் வந்து விதிக்கப்பட்டிருக்கிறது. இதை வந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நீங்கள் வந்து இறை திருமேனியை இறைவனுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய வேலோட மகிமை முதல்ல தெரியுமா? வேலோட மகிமை தெரிஞ்சவங்க இதை செய்வாங்களா? அப்புறம் முருகப்பெருமானை வந்து நீ வேலோட ஒன்று போட்டிருக்கிற, வேலை தனியாக போட்டிருக்கிற, சிவபெருமானை போல் இந்த பரம்பூரில் பரமேஸ்வரனை கொண்டு போட்டிருக்கீங்க. இதெல்லாம் வந்து பார்த்து யாருக்குமே வந்து உணர்வே கிடையாதா? இவ்வளவு ஆன்மீக இயக்கங்கள் இருக்காங்க, திருமடங்கள் இருக்காங்க, எவ்வளோ வந்து இந்து சமயத்தில் உள்ள சாதி பிரிவுகள், குலப்பிரிவுகள்லாம் இருக்காங்க. யாருக்குமே எந்த உணர்வுமே கிடையாது. இது தவறுன்னு தெரியாதா? தயவு செய்து சொல்லுங்கள். உங்கள் யாருக்குமே இது வந்து பெரிய தவறு, பெரிய பிழை, இறை இழிவு என்று தெரியாதா? நம்ம வணங்கக்கூடிய இறைவன் வந்து இழிவுபடுத்தப்படுகிறார். நீ செயினை கழட்டிட்டா போவ, ஒரு பாத்ரூமுக்கு போகிற, இங்கே வந்து சிவபெருமானை வந்து தொங்க விட்ருக்க, கழட்டிட்டா போவ, வேலை வந்து பண்ணிகிட்ருக்க. இப்போ ருத்ராட்ச மாலை கழட்டி இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறோம், எடுத்துகிட்டு போக மாட்டார் கண்டிப்பாக, இல்லையா? இதெல்லாம் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். நடைமுறைக்கு ஒவ்வாத செயல், அதோட பாவ செயல். நீங்கள் வந்து அறியாமல் செய்திருக்கிறீர்கள் என்று தான் என்னுடைய கணிப்பு. இப்போ வந்து நீங்கள் செய்திருக்கிறாங்க, இதோட இதை வந்து சிந்தித்து பார்க்கல, விளைவை சிந்தித்து பார்க்காமல் இப்படிப்பட்ட ஒரு செய்கையை வந்து செய்திருக்கீங்கள். தயவு செய்து இது செய்திருந்தால் அதையெல்லாம் வந்து மாற்றி வேறு நகைகளாக செய்து விடுங்கள். அன்பர்கள் யாரும் இது போல் வந்து நகைகளை வந்து அணியாதீர்கள். தயவு செய்து ருத்ராட்சத்தில் கூட வேலு வந்து மாலையில் வந்து போடுறது போலவோ, வேறு சிவ சின்னங்கள் போடுவது போலவோ, சிவ என்று எழுதுவது போலவோ மாலைகள்லாம் வந்து அது போலலாம் தேவையே இல்லை. அப்படிலாம் நீங்கள் வந்து இறைவனை அடைய வேண்டும், இறைவனோட அருள் கிடைக்குங்கிறதோட மூடத்தனமே எதுவுமே கிடையாது. எவ்வளவு ஞான வகுப்புகள்லாம் நடத்துகிறோம், வாரந்தோறும் வந்து ஞான வகுப்புகள்லாம் நடத்துகிறோம். ஒரு நிலைக்கு மேலே வர மாட்டேங்கிறீங்க. எதுவுமே தெரியாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் இப்படி தான். எப்படி நமது சின்னங்கள் வந்து இது கூட தெரியாதா? இப்போ நான் சொன்னோன்னே உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து புரியும் எவ்வளோ பெரிய தப்புன்னு. ஏன் வந்து குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நன்றாக வந்து சிந்தித்து பாருங்கள். அந்த நகை கடைக்காரர்கள் ஒருவர் போட்டிருக்காரு, நான் பேரை சொல்லலை, பொதுவாக நகை தயாரிப்பாளர்கள்லாம் இதில் வந்து மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் நலனுக்காகவும் சேர்த்து தான் சொல்கிறேன், மக்கள் நலனுக்கு மட்டுமல்ல, உங்கள் நலனுக்காகவும் சேர்த்து தான் செய்கிறேன். உங்கள் தொழிலை வேறு வகையாக செய்யுங்கள். எங்கள் இறை சின்னங்களை இழிவுபடுத்தி அந்த பாவத்திற்கு ஆளாகாதீர்கள் என்று எச்சரித்து கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.